பேசுவாங்க. எல்லா தரப்பு அதாவது தேர்தல்னு சொன்னாவே ஒவ்வொரு கட்சிகளும் சில கட்சிகள் தலைமைகளை நேரடியாக பேசுவாங்க, சில கட்சிகள் சார்பில் யாரையாவது ஆள் விட்டு பேசுவாங்க. இதெல்லாம் இயல்பானது. எல்லா கட்சிகள்லேயும் ஒவ்வொருத்தரும் பேசுகிறது இயல்பு. ஆனால் இறுதி முடிவு தான் உறுதியானது. அந்த இறுதி முடிவை ஐயா அறிவிப்பாங்க. இப்போ கூட்டணி அமைக்கிறதுல எதுன்னு ஒரு சிக்கல் இருக்கா பாமகவுக்கு? தொடர்ச்சியாக வந்து அதிமுக கூட கூட்டணி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதாவது கூட்டணி அமைக்கிறதுல மருத்துவரையாவுக்கு எந்த சிக்கலுமே இல்லை. ஒரே ஒரு சிக்கல், என்ன சிக்கல்னா வெற்றி கூட்டணி எதுன்னு கண்டறியதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த மாம்பழச்சனை தொடர்பான ஒரு பிரச்சனை இருந்துருக்கு. அவங்களுக்கு தான் அது அன்புமணி தரப்புக்கு தான் சொந்தம்னு சொல்லி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ மாம்பழச்சனை யாருக்கு, கட்சி யாருக்குங்கிறதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. அது மிக விரைவில் தெளிவாக சரியான முடிவாக உங்களுக்கு சொல்லுவோம். மருத்துவர் ஐயாவை சொல்லுவார் உங்ககிட்ட. உங்களுக்கு தெரியாமல் ஐயா ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. எங்களோட ஐயா உங்ககிட்ட தான் நல்ல நெருக்கமாக இருக்கிறாங்க ஊடக நண்பர்களிடத்தில். அதனால் ஐயா உங்களை அடித்து அதெல்லாம் பேசுவார், சொல்லுவார். அதிமுக சார்பில் யாராவது பேசியிருக்காங்க இதுவரையும்? அதாவது நான் தான் சொல்கிறேன், தேர்தல்னு சொன்னால் நேரடியாகவும் பேசுவாங்க, இடையில் யாரையாவது அனுப்பிச்சும் பேசுவாங்க. எல்லா தரப்புலையும் பேசப்பட்டு வருகிறது. அதெல்லாம் இப்போ நம்ம வெளியில் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா ஒரு முடிவு, இறுதி முடிவு வர்றதுக்கு முன்னால் யார் பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எங்கே பேசுகிறாங்க, என்ன மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். அது சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. சொல்கிறது நல்லதாகவும் இருக்காது. ஆனால் எல்லா தரப்புலேருந்து பேச்சுவார்த்தைகள் அங்கங்கே தொடங்கியிருக்கேன், போயிட்டு பேசி வந்துட்டு இருக்குது. ஒரு நல்ல முடிவு அதுக்காக சற்று தாமதம். நல்ல முடிவு வெற்றிக்கான தாமதமாக தவிர சொல்லுங்கள். இது பாமக பாஜக கூட்டணியில் வந்து அவங்க இடம்பெற இதில் வந்து நாங்கள் இடம்பெற மாட்டோம்னு சொல்லிட்டு விடுதலை சக்தி பெரும்பாலும் தெரிவிச்சிருக்காரு. அதுங்க தேர்தலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. எது சொன்னாலும் இன்றைக்கி ஒரு கருத்து இருக்குது, நாளைக்கு ஒரு கருத்து இருக்குது, கூட்டணி சேரும்போது ஒரு கருத்து இருக்குது. ஒவ்வொருத்தர் கருத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்னொருத்தர் கருத்துக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது. அது அவங்க விருப்பம் சொல்கிறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஒருவர் சொன்ன கருத்துக்கு நான் பதில் சொல்லுவது அது சரியாக இருக்காது. ஏன்னா தேர்தல் நேரமாக இருக்குது. தேர்தல் நேரத்தில் யாரையும் முகம் சுழித்து பேசக்கூடாது, கடிஞ்சு பேசக்கூடாது, எதிர்ப்பாக பேசக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக இருக்கிற சூழ்நிலை தான் ஜி.கே. மணி இது வரைக்கும் இப்படி இருந்திருக்கிறேன், இனி இப்போ அப்படி தான் இருப்பேன். ஐயா தலைமையில் இருக்கிற ஐயா கூட தான் உறுதியாக இருப்பேன். அதில் ஒன்றும் மாறுபட்டு கருத்து இல்லை. திருமாவளவன் சமாதானப்படுத்தும் முயற்சியில் வந்து பாமக சார்பில் யாராவது ஈடுபட்டதாக தகவல்? அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல. அது மாதிரி ஒன்றும் தெரியல. இல்லை இது சம்மந்தமாக இது வரைக்கும் அவர்கிட்ட யாருமே பேசவே இல்லைங்க? இல்லை, இது வரைக்கும் அது ஒன்றும் பேசலை. எனக்கு தெரியல, இது வரைக்கும் எந்த செய்தியும் இல்லை. இப்போ கடந்த காலங்களில் போல பாமகவுக்கான அந்த தொகுதிகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதில் எதுவும் இல்லை, பாமக வலிமையான சக்தி. நீங்கள் இப்போ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்தல் வரும், தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழப்பும் மாறி மாறி இருக்கும். சில நேரங்களில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெற்றோம், 4 சட்டமன்ற உறுப்பினர் பெற்றோம், 7 நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றோம். ஒரே நேரத்தில் மத்திய அமைச்சர்கள் எத்தனை பேர் பெற்றோம்? 20 சட்டமன்ற உறுப்பினர்கள், 18 சட்டமன்ற இப்படிலாம் ஒரு வலிமையான கட்சி. தேர்தலில் அப்போ 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் வலிமையான கட்சி தான். ஆனால் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் வலிமையான கட்சி தான். ஐயாவினுடைய வலிமை எப்பவும் குறையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியை மருத்துவரையாவும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் சமூக நீதியில் ஐயா மேற்கொண்டிருக்கிற அக்கறை, போராட்டம். அதோட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் என்ன, மக்கள் மேம்பட வேண்டும், இந்த மண் செழிக்க வேண்டும், மொழி காக்கப்பட வேண்டும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அது மருத்துவரையாவுக்கு எவ்வளோ வாய்ப்பா? இன்றைக்கி ஒரு அரசாங்க நிதிநிலை அறிக்கை போடுது. 21 ஆண்டாக ஒரு வரைவு நிதிநிலை அறிக்கை டிராஃப்ட் படிச்சுட்டு ஐயா போடுறாருன்னா இப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் எப்படி அக்கறை கொண்டவர்? இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஒன்றும் தெரியாமல் இல்லை. அதனுடைய வெளிப்பாடு இந்த தேர்தலில் முடிவு தெரியும். மருத்துவர் அன்புமணிக்கும் ஒரு வருத்தம் ஏற்பட்டது, இப்படி பிரிவினை ஏற்பட்டிருக்குதுன்னா இதுக்கு ஜி.கே. மணி தான் பிளவுக்கு காரணம்னு சொன்ன செய்தி உங்களுக்கும் தெரியும். கைக்கூலின்னு சொல்கிறது, இன்னும் பூசாரி எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சரி, நான் ஐயாவையும் மருத்துவர் அன்புமணியும் பிரிக்கிறதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்குமா? ஒன்றா இணைக்கிறதுக்கு உண்டான முயற்சி 5 மாதமாக மேற்கொண்டேன். அது நடக்கலைங்கிற வருத்தம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. சரி, மருத்துவர் அன்புமணி அப்பா வந்து பார்த்து 2 பேரும் ஒன்றா இணக்கமாக இருக்கலான்னு சொன்னால் ஜி.கே. மணி தடையாக இருப்பேனா? நீங்களே சொல்லுங்கள். தடையாகவே இருக்க மாட்டேன். ஒன்றா சேரணுங்கிறதுல முதல் ஆள் நான் தான். ஐயாவும் அதுக்கு தயாராக இருப்பார். ஒற்றுமையை தான் விரும்பணும் தவிர பிரிவினைந்து ஜி.கே. மணி எப்போ விரும்ப மாட்டான். அதுக்காக ஏதோ கைக்கூலிகள் சொல்கிறது, மோசமாக சொல்கிறது, ஏதாவது செய்திகள் வரும்,
இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் அந்த கனத்த இதயம்னு சொல்கிறாங்கல்ல, கனத்த இதயத்தோடு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நடமாடிக்கிட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.